வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நான் டாப் தாங்க ஸ்டிச் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் கீழே நம்ம அந்த பாட்டமை தைச்சு காட்ட போகிறேங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லைனிங் எடுத்துக்கிட்டேங்க. லைனிங் வந்து நம்ம ஹிப் சைஸ் அளவுக்கு நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ, அதிகமாக எவ்வளோ 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு எல்லாம் அந்த அளவுக்கு நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நான் அடிச்சுக்கிறேங்க லைனிங்கை. கரெக்டாக அந்த பிசுறு தெரியாமல் நம்ம கீழே மடித்து இப்போவே அடிச்சுக்கிட்டோம்னா ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே அடிச்சுக்கிறேங்க. பார்த்திங்கன்னா பிசுறு மடக்கி அடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த லைனிங் மேலேயே நம்ம மெயின் பீஸை வச்சு நம்ம அந்த மடிப்பாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ தேவையோ இடுப்பளவு அது கரெக்டாக இந்த லைனிங் முடிகிற அளவுக்கு நம்ம முடிச்சுக்கலாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணேங்க. எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னா நம்ம இதை தனியாக இருக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இப்போ லைனிங் மேலேயே ஸ்டிச் பண்ணும்போது நம்ம லைனிங் எவ்வளோ கரெக்டான அளவளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரில் வச்சு தைச்சிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ஃபஸ்ட்டு லைட்டாக 2 தையல் போட்டுக்கிட்டு இப்போ நான் ஆரம்பிச்சிட்டேங்க. ஒவ்வொரு மடிப்பாக நம்ம பிகினராக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தாங்க நமக்கு வருது. கரெக்டாக ஒன்று வச்சு கரெக்டாக உள்ளே தள்ளி ஒன்று வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு கீழே லைனிங்கை வந்து நல்லா இழுத்து விட்டுங்க. அதுவும் நம்மளுக்கு அதுவும் கொஞ்சம் சுருண்டுக்குச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் ஹிப் சைஸ் வந்து கம்மியாக போயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக லைனிங்கை வந்து சுருங்காமல் பார்த்துக்கிட்டு மேலே மெயின் பீஸை மட்டும் நல்லா மடிப்பு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த லைனிங் அளவுக்கு நான் வந்துருச்சுங்க. கடைசியில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம பெருசாக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் இன்னொன்றையும் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம உடம்போட ஜாயின் பண்ணலாங்க. பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் 2ஐயும் நேராக ஒன்று போல் வச்சுக்கிட்டு இப்போ நான் அதே 1/2 இன்ச் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2ஐயும் நல்லா வச்சு கரெக்டாக இதுவும் நல்லா நீவி வச்சுக்கலாங்க. இல்லைன்னா அந்த இது நம்ம ஒன்று மேலே ஒன்று பட்டுருச்சுன்னா ஸ்டிச்சஸ் வந்து அது மேலே விழுந்துருங்கிறதுக்காக நம்ம கரெக்டாக பொறுமையாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடித்து திருப்பி பார்த்துக்கலாம். ஒரு அடி அடிச்சுட்டு திருப்பி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருந்ததுன்னா இன்னொரு தையல் நம்ம 2வது தையலும் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு தாங்க வந்திருக்கு. இதே மாதிரி நான் இன்னொன்று அடித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவு உடம்பு எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணலாங்க. ஸ்லீவில் எந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த ஆம் ஹோலுக்கு அர்க்காத் பண்ணுற இடத்துக்கும் கரெக்டாக ஸ்லீவோட சுற்றளவு பார்த்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா அந்த அர்க்காத்துக்கிட்ட கரெக்டாக நான் கொண்டுட்டு போய் எடுத்துக்கிறேன். கீழே வந்து நான் உடம்புக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச் அதிகமாக விட்டுருந்தேன். அதனால் நான் கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு தள்ளி லைன் போட்டுக்கிட்டு கரெக்டாக கீழே அந்த ஜாயிண்ட்டுக்கு அப்புறங்க அந்த பாவாடையில் வர்ற இடத்துல ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே நேர் போய் அப்புறமா அப்படியே கொண்டு போய் மெயின் பீஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு மெயின் பீஸை அடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா நான் லைனிங்கை அடிச்சுக்கிறேங்க தனியாக. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பீஸை ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக இதே மாதிரி அடிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த பிசுறு தெரியாமல் மடித்து அடிச்சுக்கிட்டோம்னா ஓவர்லாக் இருந்தால் நம்ம ஓவர்லாக் பண்ணலாம். அதனால் நான் பிசுறு தெரியாமல் நல்லா மடித்து அடிச்சுக்கிறேங்க. இப்போ இதை அடிச்சுக்கிட்டு லைனிங்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அந்த சைடும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேங்க. கரெக்டாக உடம்புலேருந்து மறுபடியும் கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க வந்திருக்கு பாருங்கள். ஃபினிஷிங் நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் அதுக்கு பின்னாடி நாட் வச்சுட்டு இடுப்புக்கு வந்து ஒரு பெல்ட் மாதிரி பண்ணி உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் எப்படி இருக்குதுன்னு நல்லா காட்டுறேங்க. இந்த அளவுக்கு தாங்க வந்திருக்கு. கீழே பார்த்திங்கன்னா இல்லை அடித்து பிசுறு தெரியாமல் அடிச்சிருக்கேங்க. இல்லைன்னா இந்த சேலை துணியில் ஒரு மாதிரி பிசுறாக வருதுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.